தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஆன்லைன் லோன் செயலியில் கடன் வாங்கிய பெண்ணிடம் கூடுதல் வட்டி கேட்டு ஆபாச புகைப்பட மிரட்டல் விடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெண்ணின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து இணையத்தில் கசிய விடுவதாக மிரட்டல் விடுத்த லோன் ஆப் கும்பல் போலீசில் சிக்குமா? குடும்ப தேவைக்காக ஆன்லைன் கடன் செயலி மூலம் லோன் வாங்கிய பெண்ணிற்கு கடும் மன உளைச்சல் ஏற்படுத்தி உள்ளனர். கூடுதல் வட்டி கேட்டு தொல்லை கொடுத்த லோன் செயலி கும்பலின் அதிர்ச்சி பின்னணி என்ன? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்த 42 வயது பெண் டெய்லராக பணியாற்றி வருகிறார். தனது குடும்ப தேவைக்காக ஆன்லைன் லோன் செயலியில் கடன் பெற்றுள்ளார். அடுத்தடுத்து 3 முறை லோன் கேட்டு அப்ளை செய்தவர் 7000 ரூபாயை கடனாக பெற்றதாக தெரிகிறது. 10 நாட்கள் கால அவகாசம் கொடுத்து 3 தவணைகளாக பணத்தினை திரும்ப செலுத்த கூறியுள்ளனர். வட்டியுடன் சேர்த்து குறிப்பிட்ட தேதியில் 12,500 ரூபாயை அப்பெண் திரும்ப செலுத்தி உள்ளார். வாங்கிய கடனை கட்டி முடித்து விட்டோம் என்று நிம்மதி பெருமூச்சு விட்டவருக்கு ஆன்லைன் லோன் ஆப் நிறுவனத்தினர் புது அதிர்ச்சியை கொடுத்துள்ளனர். தாங்கள் வாங்கிய கடனை இன்னும் கட்டி முடிக்கவில்லை, மேற்கொண்டு பணம் செலுத்த வேண்டும் என பெண்ணிடம் கூறியுள்ளனர். ஆன்லைன் லோன் நிறுவனத்தின் வாடிக்கையாளர் சேவை மையத்தினர் என கூறி பெண்ணுக்கு அடிக்கடி போன் செய்து அழுத்தம் கொடுத்துள்ளனர். ஒரு கட்டத்தில் ஆன்லைன் லோன் நிறுவனத்தினர் பெண்ணிற்கு ஆபாச புகைப்பட மிரட்டல் விடுத்துள்ளனர். பணத்தை செலுத்தாவிட்டால் தங்களது புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அனுப்பி வைத்து விடுவோம் என மிரட்டியுள்ளனர். இதனால் அதிர்ந்து போன பெண் வேறு வழியில்லாமல் வேறொரு இடத்தில் கடன் வாங்கி ஆன்லைன் செயலியில் கட்டி முடித்துள்ளார். இருந்த போதிலும் மீண்டும் மீண்டும் பணம் செலுத்த வலியுறுத்தி மிரட்டல் விடுத்து வந்ததால் மனமுடைந்த அந்த பெண் தற்கொலைக்கு முயன்றுள்ளார். ஆன்லைன் லோன் மூலமாக ஒரு ஆப் மூலமாக ஒரு லோன் அப்ளிகேஷன் நான் ஓப்பன் பண்ணேன். ஒரு அவசர தேவைக்காக எடுத்தேன். அது என்னடான்னா மொத்தம் 3 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஒன்று 3007, ஒன்று 3510, ஒன்று இன்னும் 6220. இது 8 நாள் 9 நாள் 10 நாள் 3 டேக்குள்ளே பேமெண்ட் பண்ண சொன்னாங்க. நானும் பேமெண்ட் பண்ணிட்டேன். 20ஆம் தேதி 3ஐயும் ஒரே நாளில் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டேன். ஆனாலும் அவங்க என்னை திரும்ப ரீபேமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. இதில் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். இதில் உங்கள் புகைப்படத்தை தவறாக சித்தரித்து எல்லாத்துக்கும் அனுப்புவோம். அவங்க காண்டாக்டில் இருக்கிற யாருக்கெல்லாம் எத்தனை பேர் வச்சுருக்கீங்களோ அத்தனை பேருக்கு நாங்கள் ஃபோன் போட்டு உங்களை இது பண்ணுவோம் வைப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மென்டல் டார்ச்சர் பண்ணுறாங்க. இன்றைக்கி தற்கொலை அந்த அளவுக்கு முடிவு கூட போயிட்டேன். வீட்டில் பிள்ளைங்க இருக்கிற ஒரு சூழ்நிலைக்காக வெறும் ஒரு 3000 ரூபாய்க்காக நம்ம இப்படி சாகணுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ரொம்ப மனசு உடஞ்சி போய் உட்கார்ந்துருக்கிறேன். பெண்ணை மீட்ட குடும்பத்தினர் இது குறித்து கோவில்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரை பெற்ற போலீசார் சம்பந்தப்பட்ட ஆன்லைன் கடன் செயலி குறித்தும் ஆபாச புகைப்பட மிரட்டல் குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.